இன்னைக்கு விவசாயிகள் இருக்கு, இது விவசாயிகளுடைய பகுதி. இந்த பகுதி இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து அன்னைக்கு 1987 கரண்ட்டுக்கு அன்னைக்கு நாராயணசாமி கரண்ட்டுக்கு 1 பைசா குறைக்க சொல்லி அன்னைக்கு இருக்க கவர்மெண்ட்டை சொன்னாரு. 1 பைசா குறைக்க முடியாட்டாரு. 1989 ஆட்சிக்கு வந்தாரு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நீ 1 பைசா தானே குறைக்க சொன்ன, 1 பைசா கூட நீ கட்ட வேணாம், மின்சாரத்துக்கு இலவசம்னு சொல்லி கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர். வட மாநிலத்தில் போய் பாருங்க, ஒரு நாள் நம்ம தங்க முடியாது. ஒரு நாள் வட மாநிலத்தில் குஜராத்தில் நம்ம இருந்தாலும் உசுறு போயிடும். இந்த சொகுசு வாழ்க்கை தமிழ்நாட்டில் தாண்டாங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட மோசமான நிலை இருக்கின்ற வட மாநிலங்களை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருப்பது காரணம் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கல்வி தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இங்க படிச்சா தான் சமூகம் முன்னேறுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு கல்விக்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொட்டி குவித்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில புதிய கல்வி கொண்டு வந்து இன்னைக்கு அதை தடுக்க நினைக்கிறார்கள். எதுக்காக? படிக்க கூடாது, படிச்சா அந்த சமூகத்துக்கு அறிவு வளர்ந்துரும், அறிவு வளர்ந்தா பிஜேபி வெறுத்துருவாங்கிற காரணத்திற்காக இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மோடி ஆட்சிக்கு எதிராக ஆட்சி நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிற அத்தனை திட்டங்களில் ஏதாவது ஒன்றை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களும் அனுபவித்தே இருப்பீர்கள் என்பதில் எங்களுக்கு முழுக்க நம்பிக்கை உண்டு. உடனே தொடர்பு கொண்ட எல்லாத்தையும் 1 மணி நேரத்தில் எழுத்தாப்புல உள்ள ஸ்நாக்ஸ் கடைக்கு சகோதர கடைக்கு வந்தாங்க. இது மாதிரி கூட்டம் நடத்தணும்னு சொன்னேன். கூட்டம் சரி சிறப்பாக நடத்திடுவோன்னு ஒருத்தர் லாரி, ஒருத்தர் ஜேஜிபி, ஒருத்தர் டிராக்டரு, ஒருத்தர் உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து இந்த இடத்தையும் சுத்தமாக நிறைவி எல்லோரும் ஒற்றுமையாக எனக்கு நான் மட்டும் இந்த மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அண்ணன் சொன்னதை போல நீ போய் நடத்தப்பான்னு சொன்ன, நான் மட்டும் நடத்தவில்லை. இங்கே இருக்கின்ற அண்டகுலத்தில் உள்ள உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இந்த மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் நம்மளுடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் கே.கே.சி.ஆர் அவர்களின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாட்கள் நேரம் கொடுத்தீர்கள் என்று சொன்னார். தலைமை அறிவித்த நேரமே 2 நாட்கள் தான். சண்முகத்தை பொறுத்தவரையில் 2 நாள் தேவையில்லை. இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு 2 மணி நேரம் போதும். ஒரு நாள் ரேஷன் கார்டை வாங்கி பார்க்குறேன், ஏதோ ஒரு வேலைக்காக பார்க்குறேன். என் படத்துக்கு பதிலாக என் வீட்டுக்காரம்மா படம் இருக்கு. என்னடி என்னன்னு கேட்டாக்க எனக்கு தெரியாத இல்லை, என்ன குடும்ப தலைவராக வச்சிருந்தேன் அரசாங்கத்தில். அந்த ரேஷன் வீட்டில் தான் குடும்ப தலைவராக இல்லை நீங்கள் இருக்கீங்க. ரேஷன் கார்டு ஒரு உலகத்துக்கு இருந்துகிட்டு இருந்தேன், அதையும் இந்த அரசாங்கம் மாற்றி பிடிச்சா அப்படின்னா உங்கள் ஸ்டாலின் அரசாங்கம் தானே, அவரை போய் கேளுங்கன்னு சொல்லி என் வீட்டுக்காரம்மா சொல்லிவிட்டாங்க. அந்த வகையில் இன்னைக்கு குடும்ப தலைவிகளாக மட்டுமல்ல, இந்த நாட்டை வழிநடத்துகின்ற அரசாங்கத்தை உருவாக்குகின்ற இடத்தில் நீங்க இருக்கீங்க. இன்றைக்கு நான் வருஷம் இந்த ஆட்சி பொறுப்பேற்று எந்த அப்பலுக்கு எவனும் சொல்ல முடியாது, எந்த குற்றச்சாட்டை எவனும் சொல்ல முடியாது, அரசியல் ஆதாயத்திற்காக எவனாலும் சொல்லலாம். இந்த ஆட்சி தொடங்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் சொல்லி கையெழுத்து போட்ட நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா துன்பங்களையும் தான் சுமந்து கொண்டு, எல்லா இன்னல்களையும் தான் சுமந்து கொண்டு, கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்திய அதிமுக காரர்களால் சுரண்டப்பட்டு சுருக்கப்பட்ட கஜானாவை வைத்துக் கொண்டு, ஒருபுறம் மத்திய அரசிலிருந்து கிடைக்க வேண்டிய நிதிகள் எல்லாம் தடுக்கப்பட்ட சூழ்நிலையும் கூட இன்றைக்கு தன்னுடைய ஆட்சி திறமையால் இந்த நாட்டை எப்படி 5 முறை கட்டி ஆண்டாரோ, இந்த நாட்டை எப்படி 5 முறை நிர்வாக திறமையால் கட்டுண்டு வைத்திருந்தாரோ, எப்படி இன்றைக்கும் நாம் எல்லாம் மறக்க முடியாத இடத்திலே அவரை வைத்து பூஜிக்கின்றோமோ அந்த வகையிலே தலைவர் கலைஞருடைய மகனாக இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். மறுக்க முடியாது. காலையில் ஒரு பஸ் போவோம், அது திரும்ப வருமானு தெரியாது. சரியா, இந்த டவுன்ல இருந்து உங்க ஊருக்கு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து தான் போவோம். சரியா, தெருவிளக்கு எப்படி இருக்கும்? தெருவிளக்குன்னா இப்போ இங்கே ஒரு லைட் இருக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கடைவிதியை காட்டி குளத்தூர்ல ஒரு லைட் இருக்குமா, குளத்தூர் சொல்றாரு. அப்ப கீழூருக்கு ஒருத்தருக்கு 1 கிலோமீட்டர் இங்க ஒரு லைட் இருக்கும், அங்கே ஒரு லைட் இருக்கும். ஓ இப்பவுமா நீ பிறந்தப்ப சொல்றியான்னு கேட்டேன். இப்பவும் அப்படித்தான் நிலைமைங்கிறாரு. வட மாநிலங்களில் பீத்துறாங்கள, இங்க வந்து பிஜேபி பீத்துன்னு பீத்துறாங்கள, மோடிங்கிறான், ஜாவடிங்கிறான், ஜாடிங்கிறான். வட மாநிலத்தில் போய் பாருங்க, ஒரு நாள் நம்ம தங்க முடியாது. ஒரு நாள் வட மாநிலத்தில் குஜராத்தில் நம்ம இருந்தாலும் உசுறு போயிடும். இந்த சொகுசு வாழ்க்கை தமிழ்நாட்டில் தாண்டாங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட மோசமான நிலை இருக்கின்ற வட மாநிலங்களை
தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருப்பது காரணம் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். மறந்துவிடக்கூடாது. கல்வியிலே சமூகம் முன்னேறினால்தான் இந்த சமூகம் உயர்வடையும் என்கின்ற இலக்கை வைத்து இன்றைக்கு தலைவர் கலைஞர் இருக்கும்போது முதல்ல 8வது வரைக்கும் ஃபெயில் கிடையாதுன்னாரு. அதை மாத்திரக்கு தான் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கான். நான் அது அப்புறம் வர்றேன். அந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பிள்ளைங்க எல்லாம் போறாங்க 8வது வரைக்கும் ஃபெயில் கிடையாது, உண்டுதானே? 8வது வரைக்கும் ஃபெயில் கிடையாது உங்க பிள்ளைங்க. அதை மாத்தி என்ன பண்றான், 3வது ஒரு பரீட்சை வைப்பானா, அந்த பரீட்சை பாஸ் பண்ணாதான் 4வது போக முடியுமா. 5வது ஒரு பரீட்சை வைப்பானா, 5வதுல பாஸ் பண்ணாதான் 6வது போக முடியுமா. அது முடிச்சு பாஸ் பண்ணி போனா கூட 8வது ஒரு பரீட்சை வைப்பானா, அதுல பாஸ் பண்ணாதான் நீ 9வது போக முடிகிற அந்த கல்வி தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இங்க படிச்சா தான் சமூகம் முன்னேறுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு கல்விக்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொட்டி குவித்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இன்னைக்கு அதை தடுக்க நினைக்கிறார்கள். எதுக்காக? படிக்க கூடாது, படிச்சா அந்த சமூகத்துக்கு அறிவு வளர்ந்துரும், அறிவு வளர்ந்தா பிஜேபி வெறுத்துருவாங்கிற காரணத்திற்காக இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மோடி ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு சென்னையில நம்முடைய ராணுவத்தினுடைய மரியாதையை போட்டுகின்ற வகையில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ராணுவத்துக்கு மரியாதை செய்கின்ற வகையில் தேசபக்தியில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியதை நிரூபித்து காட்டுகின்ற வகையில் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இன்றைக்கு மாலை 5 மணிக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரணி நடத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேசப்பற்றி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஆட்சி 4 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது. எல்லாம் முதல்ல சொன்ன எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற ஆட்சி. ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தில் ஒரு பயன் அடையாத குடும்பமே கிடையாது. இன்றைக்கு 12வது முடிச்சு பொம்பளை பிள்ளைங்க காலேஜுக்கு நுழைஞ்ச உடனே மாசம் 1000 ரூபாய். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் தர்றீங்க எங்களுக்கு இல்லையான்னு கேட்ட பையங்களுக்கு, காலேஜ் போற பையங்களுக்கு மாசம் 1000 ரூபாய். இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். இன்றைக்கு கல்வி இல்லம் தேடி கல்வி என்ற திட்டத்தில் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்காருடைய கல்விகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கருவறையில் இருந்து கல்லறை வரைக்கும் பல்வேறு திட்டங்களை தந்த தானே தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் அத்தனை சலுகைகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சிறப்புரையாற்றுவதற்காக சொல்லில் செல்வர் அண்ணன் நாஞ்சல் சம்பத் அவர்கள் வரையிருக்கின்றோம். உங்க முழக்கம் தான் கேட்டோம். என்று சொல்லி இந்த ஆட்சிக்கு தொடர்ந்து நீங்கள் நல்ல ஆதரவை தர வேண்டும். தொடர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய துணை மேயர், புதுக்கோட்டை துணை மேயர், மாவட்ட கழக பொருளாளர் அருமை அண்ணன் லியாகத் அலி அவர்கள் உரையாற்றுவார்கள். நீ இன்னும் எலெக்ஷன்ல நிக்கல, எங்களோட போட்டி போடுற களத்தில் நீ இல்லை, உனக்கு எத்தனை ஓட்டு, உன் ஓட்டே உனக்கு ஒழுதான்னு தெரியாது. நீ வந்து எங்களை வந்து களத்தில் நாங்கள் 66 காலம் ஆட்சி செஞ்சு 7வது முறை ஆட்சிக்கு வரப்போகிறோம். நாங்கள் தான் வரப்போகிறோம். 200 சீட்டு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு தலைவரை கேட்டார் 234ன்ட்டாரு. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து நலத்திட்டங்களை மக்களுக்கு செஞ்சுவிட்டு உழைச்சி கட்சியில் ஆட்சியில் உழைச்சி நாங்கள் பயன்பட்டு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீ வந்து நேற்று வந்து ஆள் வந்து இன்னைக்கு வந்து எங்களோட போட்டி போடுறேங்கிற, எங்களுக்கும் உனக்கும் தான் போட்டிங்கிற. நான் இன்னொருத்தரை பற்றி பேசவே இல்லை, அவர் பேசுறதுக்கே இப்போ வேலை இல்லை. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கீங்க. பாகமாக உடஞ்சி செதறி போய் கிடக்குது. அதனால் அதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு அது வந்து இந்த இதில் பாயிண்ட்ல இல்லை. நீ ஒரு ஆள் தேவையில்லாமல் எங்களை பேசிக்கிட்டு இருக்கிற. நான் பேரை கூட இன்னும் சொல்லலை உங்கள்கிட்ட. ஏன் சொல்லலைன்னா, பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நீ என்ன காமிச்சிருக்க எங்கள்கிட்ட. நீ ஏதாவது களத்தில் நின்று காமிச்சு உன் பேரை போட்டு உனக்குண்டு இருந்து காமிச்சு வந்தால் தான் உன் பேரை நான் சொல்லி மீட்டிங்கில் பேச முடியும். விவசாயிகள் இருக்குது, இது விவசாயிகளுடைய பகுதி. இந்த விவசாயிகளுக்கு வந்து அன்னைக்கு 1987 கரண்ட்டுக்கு அன்னைக்கு நாராயணசாமி கரண்ட்டுக்கு 1 பைசா குறைக்க சொல்லி அன்னைக்கு இருக்க கவர்மெண்ட்டை சொன்னார்.
ஒரு பைசா குறைக்க முடியாட்டாரு. 1989 ஆட்சிக்கு வந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நீ ஒரு பைசா தானே குறைக்க சொன்ன, ஒரு பைசா கூட நீ கட்ட வேணாம், மின்சாரத்துக்கு இலவசம்னு சொல்லி கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இதுவரை வரலாறுலே இல்லாத, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வரலாறுலே இல்லாத ஒன்றிய அரசில் தான் வந்து ரயில்வேக்கு தனி பட்ஜெட் போடுவான். அதே மாதிரி இன்னைக்கு விவசாயிக்கு தனி பட்ஜெட் போட்ட முதல்வர் நம்முடைய முதல்வர். அதனால நம்முடைய முதல்வர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில விவசாய தொழிலாளர் அணி துணைத் தலைவர் அருமை அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் உரையாற்றுவார்கள். நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் 4 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். இப்படி 4 ஆண்டுகள் சாதனை சாதனை என்று சொல்லுகிறீர்களே, என்ன செய்திருக்கிறீர்கள்? இங்கே வந்திருக்கிற எல்லோரையும் பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிற அத்தனை திட்டங்களில் ஏதாவது ஒன்றை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களும் அனுபவித்தே இருப்பீர்கள் என்பதில் எங்களுக்கு முழுக்க நம்பிக்கை உண்டு. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. காரணம், பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன செய்யணும், பிறந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது என்ன செய்யணும், படித்து வந்ததுக்கப்புறம் என்ன உதவி செய்யணும், படித்து வேலை வேணுமா வேலை, அவர்களுக்கு வாழ்க்கை இன்னும் என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர்கள் இடுகாட்டுக்கு செல்லுகிற வகையில், பிறந்த குழந்தை இடுகாடு வருகிற வகையில் இந்த இயக்கத்தினுடைய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதைகளையெல்லாம் ஒவ்வொன்றாக விளக்கி பேசுவதை விட நம்முடைய நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் உங்களுக்கு அந்த உரையினை தர இருக்கிறார்கள். அவர்கள் உரையை கேட்கிற உங்களோடு சேர்ந்து நானும் விருப்பமாக இருக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் அருமை தம்பி சண்முகம் அவர்கள் அனைவரையும் வரவேற்று ஒரு நிமிடம். புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் குணடார்கோயில் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் பிறந்த நாள் விழா மற்றும் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தின் தலைவர், எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் பாசமிகு அண்ணன் கேகேசிஆர் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற தலைமை கழக சொற்பொழிவாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, மற்றும் ஏன்னா ஒரு நிமிடம் தான் அண்ணன் சொல்லியிருக்காங்க, அதனால பேரை சொல்லி அழைக்கவில்லை சொல்ல வேண்டாம். மாநில மாவட்ட ஒன்றிய நகர வட்ட வார்டு கிளை அனைவரையும் மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இந்த அண்டகுளத்திற்கு மாவட்ட செயலாளர் 2 நாள் மட்டுமே டைம் கொடுத்து இந்த அண்டகுளத்தில் கூட்டம் நடத்துப்பா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருந்த அண்டகுளத்தில் ஒரு சில பேரோட சொன்னாங்க, என்னங்க அண்டகுளத்தில் இருக்கிறவங்கள சரி பண்ணுறதுக்கே உங்களுக்கு 2 நாள் ஆகும், நீங்கள் எப்படிங்க அது போய் இது பண்ணி கூட்டம் நடத்த போறீங்கண்ணா? இல்லை உடனே தொடர்பு கொண்ட எல்லாத்தையும் 1 மணி நேரத்தில் எதிர்த்தாப்பில் உள்ள ஸ்நாக்ஸ் கடைக்கு ஜகவர் கடைக்கு வந்தாங்க. இது மாதிரி கூட்டம் நடத்தணும்னு சொன்னேன். கூட்டம் சரி சிறப்பாக நடத்திடுவோன்னு ஒருத்தர் லாரி, ஒருத்தர் ஜேஜிபி, ஒருத்தர் டிராக்டரு, ஒருத்தர் உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து இந்த இடத்தையே சுத்தமாக நிறைவி எல்லோரும் ஒற்றுமையாக, எனக்கு நான் மட்டும் இந்த மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அண்ணன் சொன்னதை போல நீ போய் நடத்தப்பான்னு சொல்ல, நான் மட்டும் நடத்தவில்லை, இங்கே இருக்கின்ற அண்டகுளத்தின் உள்ள உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இந்த மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் நம்மளுடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் கேகேசிஆர் அவர்களின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நம்மளுடைய பகுதிக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் அனைத்து துறை அமைச்சர்களிடம் தொடர்பு கொண்டு பள்ளி கல்வித்துறைக்கு பள்ளிக்கூட கட்டிடம், சுகாதாரத்துறைக்கு இங்கே ஜிஹெச்ல கட்டிடம், இந்த பெரிய தம்பி உடையாம்பட்டி
ரோடு வசதி, இன்னும் பல திட்டங்கள். இதை சொல்ல போனால் சொல்லிக்கிட்டு போகலாம். மோசகுடி ரோடு இப்போ 19ஆம் தேதி டெண்டர் வருது. உடையாளிப்பட்டி ரோடு, தெம்மாவூர் ரோடு, மோசகுடி ரோடு, மருதூர் ரோடு, நாஞ்சு சவரியாப்பட்டணம் ரோடு, இப்படி இன்னும் ஒரு 18 17 ரோடு வருகின்ற 19ஆம் தேதி டெண்டர் விடப்பட்டு கிட்டத்தட்ட நம்மளுடைய அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களாகவும் 22ஆம் தேதி 23ஆம் தேதிக்குள் இந்த ரோடெல்லாம் வேலை ஆரம்பிக்கப்படும், நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த உழைப்பு, இந்த ஒற்றுமை என்றைக்கும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்மளுடைய உழைப்பு இதோடு சென்று விடாமல் மீண்டும் தளபதியார் அவர்களை 2026 மீண்டும் முதல்வராக ஆக்குவதற்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த அண்டகுள கிராம பொதுமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இப்போது உரையாற்ற மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்று கொண்டுள்ள நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற முழக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தொடர உள்ள அருமை அண்ணன் தளபதியார் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு வந்துள்ள அனைவரையும் வரவேற்றுள்ள ஆற்றல் மிக்க ஒன்றிய கழகத்தின் செயலாளர், 2 நாட்கள் நேரம் கொடுத்தீர்கள் என்று சொன்னார். தலைமை அறிவித்த நேரமே 2 நாட்கள் தான். சண்முகத்தை பொறுத்தவரையில் 2 நாள் தேவையில்ல. இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு 2 மணி நேரம் போதும். அப்படிப்பட்ட வெட்டி வா என்றால் கட்டி வரக்கூடிய ஆற்றல் படைத்த இந்த ஒன்றியத்தை சீரோடும் சிறப்போடும் வலிமையோடும் நடத்தி கொண்டுள்ள அருமை தம்பி சி. சண்முகம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்து நமக்கெல்லாம் சிறப்புரை ஆற்றுவதற்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்களின் எண்ணங்களையும் மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் சின்னவர் அவர்களின் எண்ணங்களையும் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் கழக முழக்கங்களை எழுப்பிக் கொண்டுள்ள மாண்புமிகு அண்ணன் நாவுக்கரசர் அருமை அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பிலும் ஒன்றிய கழகத்தின் சார்பிலும் உங்கள் அனைவர் கரவொலியோடு அவரை இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என வணங்கி வரவேற்கிறோம். மாநில விவசாய தொழிலாளர் அணியின் துணைத் தலைவர் அருமை அண்ணன் சந்திரசேகரன் அவர்களே, மாநகராட்சியின் துணை மேயர் மாவட்ட கழகத்தின் பொருளாளர் அருமை அண்ணன் லியாகத் அலி அவர்களே, மாவட்ட முஸ்லிம் கட்சியின் மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் அஸ்ரப் அலி அவர்களே, தலைமை கழகத்தின் பேச்சாளர் அருமை அண்ணன் அஸ்ரப் அலி அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் அருமை சகோதரி மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி அவர்களே, ஒன்றிய கழகத்தின் மேற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் ஓஎஸ்பி அவர்களே, நம்முடைய ஒன்றிய கழக செயலாளருக்கு துணை நின்றுள்ள ஒன்றிய கழக நிர்வாகிகள் அண்ணன் முத்து அவர்களே, அண்ணன் கிள்ளனூர் சின்னப்பா அவர்களே, தம்பி KR கரிகாலன் அவர்களே,
நம்முடைய வீரக்குடி ராஜகுமார் அவர்களே, பெரம்பூர் காத்தையா அவர்களே, உடையாளிப்பட்டி சின்னத்துறை அவர்களே, கலையரசி ரவி அவர்களே, இந்த தொகுதியின் பொறுப்பாளர், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணியின் ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி டாக்டர் குறிஞ்சிவாணன் அவர்களே, நம்முடைய முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர், இந்த மண்ணின் மைந்தர் அருமை அண்ணன் அண்டகுளம் ரங்கராஜ் அவர்களே, மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் ராஜேந்திர சோழன் அவர்களே, தம்பி முத்துக்குமார் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர்கள் அண்ணன் வீரமணி அவர்களின் புதல்வன் அன்பு தம்பி அவர்களே, தம்பி நாஞ்சூர் பழனிசாமி அவர்களே, வத்தனக்கோட்டை ராஜா அவர்களே, சென்னைக்குடி சூரியமூர்த்தி அவர்களே, பெரிய தம்பி உடையம்பட்டி ஆரோக்கிய ஸ்டீபன் அவர்களே, இளைஞரணி அமைப்பாளர்கள் தம்பி ஆரோக்கியசாமி அவர்களே, துணை அமைப்பாளராக இருந்து இந்த பகுதியில் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு நம்முடைய அருமை தம்பி அண்டகுளம் ஜகபர் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவரை வாழ்த்துகிறோம் உங்கள் கரவொலியோடு. தம்பி தகவல் தொழில்நுட்ப தம்பி பொறியாளர் அணி அமைப்பாளர் எஸ்பிஆர் ஸ்டாலின், முகமது ஹுசேன், இளம்பாரதி, ஜாகிர் உள்ளிட்ட எல்லாத்தையும் சேர்த்து ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு பணிவோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நம்முடைய தலைவர் அவர்களின் சாதனையை அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச வேண்டும். அவர் பேசி நாம் கேட்க வேண்டும். தமிழ்நாட்டில் அவருடைய குரல் ஒலிக்காத பகுதிகளே இல்லை. ஆக நம்முடைய பகுதியில் முதலாக பேச உள்ள அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு வழிவிட வேண்டும். அப்படிப்பட்ட இந்த நிலையில் அவருடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொரு வீட்டுக்கும் சாதனைகளை செய்த தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கின்ற நிலையை மட்டுமல்லாமல் சமீபத்தில் பெற்ற அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் இந்திய நாட்டுக்கே வழிகாட்டியாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டுள்ளார்கள். அப்படிப்பட்ட இந்திய நாட்டின் தலைவர் தளபதி அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் நம்முடைய கரவொலியை எழுப்பி தலைவர் தளபதி அவர்களுக்கு அது சேரும் வகையில் உங்கள் அனைவர் கரவொலியோடு அவரை வாழ்த்தி, மாவட்ட ஒன்றிய கழகத்தின் சார்பில் எல்லாம் கைதட்டலாம், நல்லா கைதட்டலாம். பெண்களுக்கான ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனாவில் வாழ்வாதாரம் இழந்த நிலையில் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் 4000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார். சொன்னதை செய்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். எல்லாருமே வாங்கணும். அதை போல மகளிர் அத்தனை பேருக்கும் பேருந்தில் பயணம் என்ற அறிவிப்பை கொடுத்த தலைவர், அதை நிறைவேற்றிய முதலமைச்சர். செல்லப்பாண்டியனுக்கு நிகராக இன்னொரு மாவட்ட செயலாளர் இல்லை என்கிற சரித்திரத்தை சமகாலத்தில் புதுக்கோட்டையில் எழுதி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் KKC அவர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட
நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.